வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு பாருங்க எவ்வளோ விதைகள் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே இந்த மாதம் போட முடியாது. இது மார்ச் மாதம் வெயில் நிறைய இருக்கிறதால சில விதைகள் மட்டும் போடலாம். அதில் என்ன விதைகள் போடலாம் என்றதை பற்றி சொல்கிறேன் பாருங்க. தக்காளி விதைகள் போடலாம், ஆனால் ரொம்ப சேஃபாக எடுத்து வைக்கணும். அப்புறம் வெண்டைக்காய் போடலாம், ஆனால் கீரைகள் வந்து போடலாம். இந்த அவுரியும் போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன், டைம் இருந்தால் போடுவேன். அதுக்கு இந்த கோடை காலத்தில் கத்திரி விதைகள் தாங்க நல்ல தாராளமாக போடலாம். அந்த கத்திரி விதைகள் நல்லா முளைச்சி வரும். அதுவும் கண்ணாடி கத்திரிக்காய், அதை தான் நம்ம போட போகிறோம் இன்றைக்கி. அப்புறம் கீரைகள் விதைக்கலாம். என்னென்ன கீரைகள் விதைக்கலான்றதை பற்றியும் பார்க்கலாம். இந்த பீக் சம்மர், இனிமேல் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து நிறைய நல்லா விளையக்கூடிய காய்கறிகள் என்னென்னா, நம்மளோட கீரைகள் போட்டுட்டு அதுக்கும் நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் எடுத்து வைக்கணுங்க. நல்ல ஷேடிங்கான இடத்துல வச்சா தான் வளரும். கீரைகள் போடுறத பற்றி பல விஷயங்கள் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கீரைகள் நாளைக்கு தான் போடுவேன். இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் விதை போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அறுவடை பண்ண போகிறோம். முக்கியமான ஒரு கீரையை தான் அறுவடை பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணி இந்த கீரையை அறுவடை பண்ண போகிறோம். இந்த வெண்டைக்காவும் நம்ம போட போகிறோம். யானை தந்தை வெண்டைக்காய் இந்த வாட்டி புதுசாக போட போகிறேன். பார்த்துருக்கேன், பட் வந்து நான் போட்டதில்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல வந்து நான் இந்த கண்ணாடி கத்திரிக்காய் தான் விதைகள் போட போகிறேங்க. இந்த சம்மரில் கத்திரிக்காய் விதை நல்லா போடலாம். எப்போவுமே கத்திரிக்காய் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேர் சுண்ட சுண்ட நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ காய்ச்சலும் தாங்கக்கூடியது கத்திரிக்காய். அதனால் இன்றைக்கி முதல்ல இந்த கண்ணாடி கத்திரிக்காய் விதைகளை போடுறேன். ஆனாலும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபாக நிழலில் எடுத்து வச்சிடலாம். கத்திரிக்காய் விதைகள் இன்றைக்கி போட்டாச்சு. கத்திரிக்காய் பற்றி சொல்லவே வேணாம். ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் நான் வந்து முள் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். நல்லாவே வளர்ந்து வந்துகிட்ருக்கு. காய்கறிகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி போட போகிறது இந்த கண்ணாடி கத்திரிக்காய். இது வந்து நான் கண்ணாடி கத்திரிக்காய்ன்னு சொல்கிறாங்க, இது எப்படி இருக்குன்னு எனக்கு உண்மையாகவே தெரியாதுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். இது வளர்ந்து வரும்போது தான் அது எப்படி இருக்கும் கத்திரிக்காய்ன்றதை பற்றி பார்க்கலாம். இது வந்து போட்டு இப்போ நம்ம மேலே கொஞ்சம் நல்லா மண் தெளித்து எடுத்து வச்சாச்சு. கத்திரிக்காய் நல்லாவே வளரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா வளர்ந்து வரும். அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வெண்டைக்காய். யானை தந்த வெண்டைக்காய் தான் வாங்கியிருக்காங்க. இதை வந்து பார்த்துருக்கேன், சொன்னேன், நான் போட்டதில்லை. இந்த தடவை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு விடலாம். இது நேரடியாகவே நீங்கள் மண்ணில் போடலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து தொட்டி ரெடி பண்ணணும். அதனால் நாற்று விட்டு கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய தடவை நான் நாற்று விட்டு எடுத்து வச்சது கூட ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்கு. வெயில் ஓவராக இருக்கிறதால கொஞ்சம் பேசுறது கூட கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குங்க. அவ்வளோ வேர்க்குது. இன்றைக்கி விதை போடணுமே சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கண்டிப்பாக இன்றைக்கி விதை போடணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போட்டிருக்கேங்க. இன்றைக்கி காலையில் தண்ணி விடுறதை விட முதல் வேலை விதை போட்டுட்டு அப்புறமா தண்ணி விடலாம். ஏன்னா தண்ணி விட ஆரம்பித்தாலே நமக்கு வந்து நிறைய நேரம் ஆகிடுது. இப்போ பாருங்கள், இது வந்து என்னது காலிஃப்ளவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஷேடிங்கான இடத்துல வச்சாச்சு. அதாவது நம்மளுடைய வாழை மரம் வச்சுருக்க இடத்துல வச்சுட்டேங்க. காலிஃப்ளவர் வந்து நல்லா வளர்ந்து வரும். ஆனால் பூக்கள் பூக்கிற டைம் வந்து வெயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அது பூக்களே எடுக்கும். நம்மளுக்கு கடவுளோட கருணை இருந்தால் தான் வந்து நம்ம சென்னையிலலாம் வந்து அதுவும் மாடி தோட்டத்தில் இந்த பூக்கள் பூக்கிறதுக்கு. நான் சொன்னேன்ல, லாஸ்ட் இயர் வந்து நிறைய செடிகள் வந்தது, 2 மட்டும்தான் பூக்கள் பூத்துது. அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி வந்து இந்த வாழை மரத்துக்கு கீழே வச்சாச்சு. கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கணும்ன்றதுக்காக தான், வேறு வழியே இல்லை. இந்த பூக்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா அவ்வளோ நம்ம வந்து பாடுபட்டு வளர்க்குறோம். வாழை மரம் பாருங்கள், மாடி தோட்டத்தில் வாழை மரம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். நம்ம எப்போவுமே இதை கட் பண்ணி விடுவோம். மறுபடியும் நல்ல இலைகள் கொடுத்துட்ருக்கு எனக்கு. பழம் வரும், ஆனால் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வருங்க. இது எலாக்கி பழமரம், அதனால் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் வரும். இந்த தடவை நல்லா வரணும்னு வச்சுருக்கேன். அடுத்ததாக நான் ரொம்ப முக்கியமான ஆர்வமாக எதிர்பார்த்துருந்த நம்மளோட காசினி கீரை, அதுதான் நான் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ண போகிறேங்க. பாருங்கள், நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. காசினி கீரை இன்றைக்கி கண்டிப்பாக முதல்ல நம்ம சமைக்கணும். ஏன்னா இதோட சத்துக்களை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்மளோட டென்ஷன், டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு ஒரு கீரை இருக்குது அப்படின்னா இந்த கீரை தாங்க. நமக்கு தான் எப்போவுமே ஒரு டென்ஷனாகவே இருக்குமே, நம்ம எப்போவா டென்ஷனாகவே தான் இருப்போம். இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அந்த டிப்ரெஷனும் அந்த டென்ஷனும் ரொம்ப குறையுது. அதுக்கு காரணம் வந்து இந்த வேரில் இருக்கிற ஒரு சத்து தாங்க. இதோட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த காசினி கீரையோட தண்டுகள், அதாவது எப்படி இருக்கிற முள்ளங்கி தண்டு மாதிரியே இருக்கும். அதை எடுத்து காய வச்சு தான் நம்மளோட
காஃபி தூள்ல கலப்பாங்க. நம்ம காஃபி குடிக்கும்போது தலைவலிக்குதா, உடனே ஒரு காஃபி குடின்னு சொல்லுவோம் பாருங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கீரையோட வேர் பகுதி தாங்க. அது டிப்ரஷன குறைக்கக்கூடியது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் எப்பவுமே நம்ம அப்படிதான் நினைப்போம் பாருங்க. தலைவலிக்குதா, டென்ஷனா இருக்கா, ஒரு கப் காஃபி குடின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது, ரெகுலரா நம்ம வந்து எடுத்துக்கும்போது, இது வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம். இந்த கீரை எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அகத்திக்கீரை சிலலாம் நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு தடவ தான் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த கீரை அந்த மாரி கிடையவே கிடையாதுங்க. இது டிப்ரஷன குறைக்கக்கூடியதுன்றதால கண்டிப்பா எல்லார் வீட்லயும் நீங்க கண்டிப்பா போடுங்க. ஈஸியாவும் வளரும். ஆனா வந்து கொஞ்சம் சூடு வந்து கம்மியா இருக்கணும். வெப்பநிலை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற இடத்துல வைக்கணும். அதனால ஒரு 25 டிகிரி செல்சியஸ் வரையும் தாங்கக்கூடியது. அப்பதான் வந்து இது நல்லா வளர்ந்து வரும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே போட்டு கிட்டத்தட்ட 30 நாள் மேல ஆயிடுச்சு. இப்போ இத அறுவடை பண்ணியாச்சு. இத கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு பருப்பு போட்டு தான் கடைய போறேங்க. பாசிப்பருப்பு போட்டு, தக்காளி போட்டு, காஞ்ச மிளகாய் போட்டு நீங்க வந்து வேக வச்சு கடைஞ்சீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும் சொல்றாங்க. இந்த வாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இத வந்து நம்ம அறுவடை பண்ணி கொண்டு போய் நம்ம சமைக்க போறோம். அதுக்கப்புறம் இதோட மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. காசினிக்கீரையில அதான் சொன்னேன்ல வேர் பகுதி வந்து சிக்கிரி. அந்த சிக்கிரிலாம் காஃபில கலக்கிற சிக்கிரியே இதோட வேர் தாங்க. அதுக்கப்புறம் இது கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுன்னு சொல்றாங்க. மலச்சிக்கல், செரிமானத்துக்கு கீரைகள் எல்லாமே நமக்கு மலச்சிக்கல், செரிமானத்துக்கு ரொம்ப உதவி பண்ணக்கூடியது. கல்லீரலோட மேம்பாட்டுக்கு அதாவது கல்லீரலோட செயல்பாட்டை மேம்படுத்துதுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான கீரையை நம்ம வந்து மாடி தோட்டத்துல வைக்கலாம். இந்த கீரைகள்லாம் பல நாட்கள் நமக்கு நிறைய மறந்தே போயிட்டு இருக்கும். இந்த கீரைகள்லாம் யாருக்கும் தெரியாது. இப்பதான் வந்து யூடியூப்ல வந்து கொஞ்சம் நல்ல பிரபலமாயிட்டே இது ஒரு மருத்துவ மூலிகைன்னு தான் சொல்லணும். நம்ம கீரையா சமைச்சும் சாப்பிடலாம். இதோட இலைகளை வந்து காய வச்சு பொடி பண்ணி நம்ம வந்து ஒரு சிட்டிகை ஒரு 5 ml எடுத்துக்கிட்டா கூட போதும். இதோட பலன் நமக்கு முழுமையா கிடைக்குங்க. நம்ம கீரையாவே இன்னைக்கு சமைச்சு சாப்பிடலாம். எப்பவுமே வந்து பவுடர் ஃபார்ம்ல சாப்பிட்றத விட நம்ம ஃப்ரெஷ்ஷா பறிச்சு அப்படியே சாப்பிடும்போது அதோட பலன் வந்து முழுமையா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த காசினிக்கீரை ரொம்ப நாளா வெயிட் பண்ணினது. இன்னைக்கு கொண்டு போய் சமைச்சு நம்ம எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். லேசா சிறு கசப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பருப்பு கொஞ்சம் கூட போட்டு, தக்காளி கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டீங்கன்னா, அந்த இது தெரியவே தெரியாது. ஸோ இன்னைக்கு அறுவடை நம்ம பண்ணியாச்சு காசினிக்கீரை. அடுத்தது வந்து நம்ம கண்டிப்பா இப்பவே போட்டு விடலாம். இந்த மார்ச் எண்டுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா தான் நல்லா வளர்ந்து வரும். அதுக்கப்புறம் ஏப்ரல்லலாம் பீக் சம்மர் வந்துரும் பாருங்க. இந்த கீரை போடவே முடியாது. இந்த கீரை மட்டும் இல்ல, நம்ம வல்லாரைக்கீரை அதுவும் நம்ம வந்து போட முடியாது வெயில் காலத்துல. நிழல் பாங்கான இடத்துல போடணும். அதாவது தரையில வல்லாரெல்லாம் தரையில தான் கிடைக்குங்க. நீங்க என்னதான் தொட்டியில கொண்டு வந்து போட்டாலும், நான் 2, 3 தடவ ட்ரை பண்ணி பார்த்தேன். சரியா வரவே இல்ல. இது வந்து நான் மாடியில கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டுட்டு தான் போனோம். அதனால தண்ணியில ஒரு டப்ல தண்ணியில வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதோடைய செரிமானத்தையும் ம மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. குடல் ஆரோக்கியத்தை குடல் வந்து நல்லா இயங்குறதுக்கு இது வந்து உதவி பண்ணுது. இவ்வளவு அற்புதமான மருத்துவ குணம் உள்ள கீரைய நாம ஏன் மிஸ் பண்ணணும்? கண்டிப்பா எல்லார் வீட்லயும் போடுங்க. விதைகள் கண்டிப்பா கிடைக்கும். தேடி பாருங்க. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. நான் சொன்னேன்ல கிருஷ்ணா விதைகள், அவர்கிட்ட வந்து நீங்க கேட்டீங்கன்னா, இந்த விதைகள்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்குது. நீங்க அவர்கிட்டயே கேட்டு ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது அப்டேட்ஸ் பாருங்க. நம்முடைய மாமரத்துல வந்து பிஞ்சுகள் எக்கச்சக்கமா விட்டுருக்கு பாருங்க. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிஞ்சுகள் பாருங்க. இந்த மரம் நான் சொன்னேன்ல பங்கனப்பள்ளின்னு சொல்லிட்டு, இதில எக்கச்சக்கமான காய்கள் குடுத்தது. இந்த வாட்டியும் நெறைய காய்கள் குடுக்கும். நல்ல பிஞ்சுகள் விட்டுருக்கு பாருங்க. இந்த டைம்ல நமக்கு கொஞ்சம் சத்து அது குடுக்க வேண்டியிருக்கும். நீங்க தொழு உரம் போட்டாலும் போடலாம். இல்லன்னா வந்து மீன் அமிலம் இருந்தா, 5 லிட்டர் தண்ணீல ஒரு 100 ml கலந்து ஊத்தி விட்டுட்டா போதுங்க. இப்போ வந்து நம்ம சத்து குடுத்தா மாரி இருக்கும். பாருங்க எவ்ளோ பிஞ்சுகள் இருக்கு. நெறைய பிஞ்சுகள் இருக்கு மாமரத்துல. இது காய்க்கும்போதும் ரொம்ப சூப்பரா இருக்கும். புதுசா பூக்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. புது இலைகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாரி புது இலைகள் வந்து மறுபடியும் பூக்கள் அதுலேருந்து எடுக்குங்க. ஸோ நெறைய காய்கள் இந்த வாட்டி நமக்கு கிடைக்கும். மாமரம் நீ சொல்லியிருக்க 6 மரம் வச்சிருக்கேன். இதுல 2 மரங்கள் இன்னைக்கு பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததா வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாசம் விதைகள் போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அது வளர்க்கறதுக்கும் ரொம்ப கஷ்டங்க. நம்ம போட்ட விதைய சொல்றேன் பாருங்க. இது வந்து என்னன்னா, என்ன விதை போட்டோம் இதுல?
கொத்தவரங்காய் போட்டோம் பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்துட்டுருக்கு. கொத்தவரங்காலாம் ரொம்ப ஈஸியா வளரும். 30 நாள்ல அறுவடைக்கு ரெடி ஆயிடும். ஆனா, இது வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வருதுங்க. இந்த மாரி வெயில்ல போட்டா இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அறுவடை என்ன பண்ணலான்னா, தக்காளி இருக்கு. தக்காளி செடி கூட காஞ்சு போயிடுச்சு. ஆனா, தக்காளி மட்டும் அதில கொஞ்சம் நெறைய இருக்கு. இன்னைக்கு தக்காளிய நம்ம சமையலுக்கு தேவையான தக்காளிய பறிச்சுக்கலாம். நான் சொன்னேன்ல காசினி கீரைக்கு கடையறதுக்காக தக்காளி கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அடுத்த செட் ஆஃப் விதைகள் நம்ம போடணும். அது வந்து நாளைக்கு நான் போடுவேன். போட்டுட்டு ரொம்ப சேஃபா அ ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சு நம்ம வந்து அது முளைக்க வைக்கணும். வெயில்ல வச்சீங்கன்னா, தண்ணி ஒரு நாள் விடலனா கூட போதுங்க. தண்ணி வந்து மாடி தோட்டம் அப்படியே காலியாயிடும். இப்பதான் வந்து இலைகள் உதிர்ந்து புது புது இலைகள் அழகா வர ஆரம்பிச்சிருக்கு. மாடி தோட்டத்தில இப்பதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கே நல்லாருக்கு. போன வாரம்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இலைகளே இல்லாம காஞ்சு போயிருந்தது. இந்த வாட்டி இப்ப பார்க்கும்போது நல்லா இலைகள் புது புது இலைகள் துளுர்த்து வந்துட்டுருக்கு. செர்ரி டொமேட்டோவும் மறுபடியும் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு நான் அறுவடை பண்ணல. இந்த தக்காளி வரையும் போதும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறுவடைக்கு எடுத்தாச்சு. செர்ரி டொமேட்டோ ரொம்ப பிடிச்சமான ஒரு தக்காளிங்க. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. தினம் வந்து செர்ரி தக்காளிய நான் பார்த்துட்டு தான் போவேன். ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. நாளைக்கு வேணா தேவைப்பட்டா பறிச்சுக்கலாம். சாலட்ல போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம், இது பாருங்க நம்மளோட செர்ரி பழம் மறுபடியும் நெறைய பூக்கள் எடுத்திருக்கு. ஒரு மழை பெஞ்சது சென்னையில. அதனால வந்து பூக்கள் மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. எக்கச்சக்கமா எடுத்திருக்கு. இதுவும் நெறைய செர்ரி பழம் சொல்லியிருக்கேன். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். சுவையும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் புளிப்பு தன்மையோட இருக்கும். கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ தக்காளி இன்னைக்கு அவ்வளோதான். இந்த செடிய எடுத்து போட்டுற வேண்டியது தான். ஏன்னா காஞ்சு போச்சு பாருங்க. தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டு, இந்த செடிய நம்ம எடுத்து போட்டுறணும். அடுத்தது புதுசா விதைகள் போட ஆரம்பிக்கணும். நாட்டு தக்காளியும் போடலான்னு இருக்கேன் இந்த வாட்டி. எப்பவுமே நாட்டு தக்காளி தான் போடுவேன். இன்னைக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம வச்சு வளர்த்தாலே சூப்பரா வந்துரும். நாளைக்கு வந்து அந்த விதைகள்லாம் போட்டு விட்டுடலாம். மாடி தோட்டம் வச்சிருக்கிறது ஒரு வசதிங்க. நமக்கு தேவைப்படும்போது பறிச்சுக்கலாம். இன்னைக்கு பாருங்க இவ்வளோ தக்காளி மட்டும் தான் பறிச்சேன். இது போதும் இன்னைக்கு ரசம் வைக்கிறதுக்கும், அந்த கீரை கடையறதுக்கும். அடுத்தது இன்னொரு மாமரம் பூ பூத்ததுன்னு சொன்னேன் பாருங்க. நல்லா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. புதிய இலைகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன வெரைட்டின்னு தெரியாது. பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் இந்த மாரி தான் இருக்கு காய். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இது என்ன வெரைட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு. நெறைய பூக்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. புது புது தளிர்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. புது தளிர்கள் வந்தாலே மறுபடியும் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வாட்டி இன்னைக்கு அறுவடை இவ்வளோதாங்க. இந்த காசினி கீரை, தக்காளி, பெரண்டை அறுவடை பண்ணியிருக்கேன். இந்த பெரண்டைய பத்தி சொல்லணும். பெரண்டைய வந்து துவையல் அரைக்கும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. ஒரே காரம் எடுத்து மேடம். இது வந்து சாப்பிடவே முடியல. நீங்க சொன்னீங்க நான் அரைச்சேன்னு சொன்னாங்க. ஆனா இந்த பெரண்டைய வந்து நுனியில இருக்கிறது மட்டும் தாங்க பறிச்சு நம்ம அரைக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 1/2 அடிக்குள்ள ஒரு ஒரு 2 அதாவது 10 சென்டிமீட்டர் இருக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம பறிச்சு எடுத்து அரைச்சிங்கன்னா, அந்த காரல் இருக்கவே இருக்காது. இது பாருங்க சொடக்கு தக்காளி. இதில தான் கீரை போடலான்னு சொல்லிட்டு இந்த இதுவ எடுத்து வச்சிருந்தேன். அதில ஒரு சொடக்கு தக்காளி வந்திருக்கு. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே விட்டுட்டேன். சரி அதிலயே வளரட்டும். இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து சரியா வளராது இந்த வெயில்ல. அதனால அப்படியே அந்த டப்ல விட்டாச்சு. மீதி இருக்க இடத்துல வேணா விதைகள் போடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து பாருங்க நாம லாஸ்ட் வீக்ல வந்து வச்ச கேபேஜ் மீதி இந்த நாத்தெல்லாம் வச்சேன் பாருங்க. இது ஒண்ணு மட்டும் தான் பொழச்சு லேசா வந்திருக்கு. மத்ததெல்லாம் வரவே இல்லங்க. ஏன்னா வந்து லேட்டா நம்ம எடுத்து வச்சா, இந்த வெயில்ல கண்டிப்பா வராது. அதனால இதாவது நம்ம பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துமே நான் என்ன பண்ண போறேன், அந்த பழைய கேபேஜ்லாம் வச்சிருக்க இடத்துல, அதாவது வாழை மரத்து பக்கத்திலே நிழல்ல வச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் வச்சுட்டேங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம மாடி தோட்டத்தில கீரைகள் வந்து ஈஸியா வளர்க்கலாம். எல்லாருமே இந்த கீரைகள அதாவது மருந்தில்லா கீரைகள் என்னதான் இருந்தாலும் நம்ம கடையில வாங்கினா அது மருந்து அடிச்சு தான் வரும். நீங்க வீட்ல சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும்.